ரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பில் சமீபத்தில் வெளியான திரைப்படம் ப்ளூ ஸ்டார். இந்த படத்தில் அசோக் செல்வன், சாந்தனு, பிருத்திவி, கீர்த்தி பாண்டியன் போன்ற பிரபலங்கள் நடித்திருந்தனர். படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இரு ஊர்களிடையே நடக்கும் கிரிக்கெட் போட்டியை மையமாக வைத்து இயக்குனர் இந்த கதையை படமாக்கியிருக்கார். இந்த படத்தின் மூலம் சாந்தனவுக்கும் பிருத்திவிக்கும் ஒரு நல்ல எதிர்காலமே அமைந்துவிட்டது என்று சொல்லலாம். இருவருமே ஒரு நல்ல வாய்ப்புக்காக போராடி கொண்டிருந்த நேரத்தில் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் அவர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். இந்த நிலையில் அசோக் செல்வன் நடித்த கதாபாத்திரத்தில் முதலில் நடிக்க இருந்தவர் நடிகர் கவின். இயக்குனர் இந்த கதையை முதலில் கவினிடம் சொல்ல கவினுக்கு மிகவும் கதை பிடித்து போயிருந்ததாம். ஆனால் அவருக்கு கால்ஷீட் பிரச்சனை காரணமாக ஏகப்பட்ட படங்களில் பிஸியாக இருந்ததனால் இந்த வாய்ப்பு அசோக் செல்வனுக்கு சென்றிருக்கிறது. ஏற்கனவே கவினும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வரும் நிலையில் அவருடைய அடுத்த ஹிட் லிஸ்டில் ப்ளூ ஸ்டார் திரைப்படமும் வந்திருக்க வேண்டியது, ஆனால் மிஸ் ஆகிவிட்டது. இப்போது கவின் கைவசம் ஏகப்பட்ட படங்களை வைத்திருக்கிறார். அடுத்ததாக டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் இயக்கத்திலும் ஒரு புதிய படத்தில் நடிக்க இருக்கிறார் கவின். இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறாராம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.